வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல செப்டம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் லெவல் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு எம்சிக்யூ வைஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணினா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா வந்து என்ன பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்ன இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1. Which northeastern state of India has become the first in the region to initiate Aadhaar linked birth registrations? இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் 1 இயர்ல ஏதாவது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க, இல்ல ஏதாவது ஒரு வந்து ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ரிலேட்டடா நம்ம வந்து என்ன படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகாலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். சரிங்களா? நம்ம ஓவரால் வந்து இந்தியா கிடையாது, நார்த் ஈஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நாகாலாந்து தான் வந்து ஆதார் லிங்க் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, நாகாலாந்து. Question number 2. Recently வந்து Corabat Kalajira rice, aromatic rice has received a GA tag status from which state அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இது ஏன் GA tag ரிலேட்டடா அந்த கொஸ்டின் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா, நிறைய அதாவது ரீசன்ட் எக்ஸ்எஸ்சி எக்ஸாம் ஆர் வந்து என்ன டிஃபென்ஸ் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே, இது எல்லாத்துலயுமே என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் ரிலேட்டடா வந்து கேட்கறாங்க. ஆர் எல்ஸ் அந்த ஜிஐ டேக் வாங்கின ரைஸ் ரிலேட்டடாவும் வந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதனால இதை நான் பிக் பண்ணிருந்தேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, ஒடிஷா தான் வந்து என்ன இந்த ரைஸ் நாவத்துல வச்சுக்க இமேஜ் கண்டிப்பா வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல இந்த இமேஜ் தான் நாவத்துல இருக்கும். சரிங்களா? இந்த ரைஸுக்கு அடிஷனலா லேர்ன் பண்ண வேண்டியதான். இது பிரின்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பாப்புலர், அதாவது இது பிளாக் கலர்ல இருக்கும், குட் அரோமா டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் இருக்கும். சரி, இப்ப இந்த மாதிரி நிறைய நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரோம்ல, எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம நாவத்துல வச்சுக்கிறேன். நான் இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது என்ன மீனிங்னா நம்ம ரிமெம்பர் பண்றதுக்கான ஏதோ ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து வச்சுக்கலாம். சரியா? நான் எப்படி ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த ஒடிஷா தான் வந்து என்ன இந்த ரைஸுக்கான ரிலேட்டட். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒடிஷா வந்து ஒல்லியா அதாவது ஒடிஷால இருக்கிற பீப்புள் வந்து ஒல்லியா இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ரைஸ் சாப்பிட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட நியூட்ரிஷன் ஸ்ட்ராங்கா வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட மைண்டுக்கு வந்து நான் வச்சுட்டு இருக்கேன். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஏன் இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2 வாட்டி இந்த ஷார்ட் கட்ஸ் பார்த்தாவே போதும். அப்படி இல்ல நீங்க லாஜிக்கலா தான் பாக்குறீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம மைண்ட்ல நிக்கும். ஆனா எவ்ரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது ரொம்பவே இருக்கனால ஷார்ட் கட்ஸ் வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் டெஃபினெட்லி வந்து என்னன்னா ஒர்க் ஆகும். கொஸ்டின் நம்பர் 3. புலிகளி இஸ் a traditional street art form played in which state? சரியா? இது புலிகளின்னா புலின்னு இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே தமிழ்நாடு வந்து தமிழ் நேம்ல இருக்கு அதனால தமிழ்நாடு வரும்னு நினைச்சு போட்டுரும். பட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது கேரளாவோட வந்து என்னன்னா ஒரு ஃபோக் ஆர்ட். சரிங்களா? ஸோ எந்த டைம் கொண்டாடுவாங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் அப்ப வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, எப்படி நான் நாவத்துல வச்சிருந்திருக்கேன் அப்படின்னா, சிவாஜி மூவி இருக்கு பாத்தீங்களா, சிவாஜி மூவில வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நிறைய இதுல போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே கனெக்ட் பண்ணிக்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது தமிழ்நாடு கிடையாது, இது கேரளாவோட வந்து என்னன்னா ஃபோக் ஆர்ட் அப்படிங்கிறது. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா கேரளா. சரியா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன, உமயம் லேக் வந்து ஆல்சோ நோன் அஸ் வந்து பாராபாணி லேக் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்த லேக் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து என்னன்னா செப்டம்பர்ல அடிக்கடி வந்து நியூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு இந்த லேக். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, மேகலாய். ஸோ பாராபாணி உமயம் லேக் வந்து என்ன சில்லாங் வந்து என்ன மேகலாய். இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான பொல்யூஷன்ஸ் வந்து என்ன அதிகமா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா நிறைய கேசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இங்க பாருங்க, மேகலாய ஹைகோர்ட் வந்து டைரக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு என்ஃபோர்ஸ் கைட்லைன் ஃபார் உமன் லேக் வந்து கிளீனினஸ். என்ன மீன்ஸ் வந்து அதிகமான வந்து என்னன்னா பொல்யூஷன்ஸ் வந்துட்டு இருக்கனால அதை கிளீன் பண்றதுக்கான டைரக்ஷன் கொடுத்து வந்து என்ன இருந்ததுனால இது வந்து என்ன அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து மேகலாயா. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டேன்னா, கோக்போராக் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? ஸோ நார்த் ஈஸ்ட் ரிலேட்டடா நிறைய வந்து நியூஸ்ல வந்துட்டே இருந்துச்சு. சரிங்களா? அதனால என்ன இதில் வேணா கேட்கலாம், அந்த ஆஸ்பெக்டுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருந்தேன். ஸோ கோக்போராக் வந்து என்னுடைய இது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வந்து என்ன திரிபுராவோடது. சரிங்களா? திரிபுரா இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ரோமன் ஸ்கிரிப்ட் வந்து அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது திரிபுராவோட ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து என்ன கூப்பிடுறேன். சரி, இதை நான் எப்படி நாவத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கோ போ ரோ, அந்த 3 இதுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் கோ இருக்கு, இங்கேயும் போ இருக்கு, இங்க வந்து ரோ. அப்போ ஒரு மாதிரி கோ போ ரோ ஏதோ வந்து ட்ரை மாதிரி வருது. ஸோ திருப்புறால வந்து அந்த ட்ரைன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ட்ரையை 3ன்னு எடுத்துக்கங்க. இதுல கோ போ ரோ எல்லாம் வந்து ஒரே பேட்டர்ல வர்றதுனால திருப்புரா அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கோக்போரோக் லாங்குவேஜ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புரா. சரிங்களா? ஆன்சர் வந்து திருப்புரா. ஸோ ஷார்ட் கட்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6. இன் இந்தியால வந்து which state has been inaugurated as a
ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி இந்த கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சோலார் சிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி மத்திய பிரதேஷ். அதுவும் வந்து என்னன்னா சாஞ்சி. சாஞ்சி வேற இடத்துல நம்ம எங்க படிச்சிருப்போம்னா சாஞ்சி ஸ்டூப்பா அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம புத்திசம் ரிலேட்டடா படிக்கும்போது வந்து என்ன படிச்சிருக்கலாம் சரிங்களா. ஆர் எல்ஸ் எங்க படிச்சிருப்போம் அசோகாவோட பீரியட்லயுமே வந்து என்ன சாஞ்சி ரிலேட்டடா படிச்சிருக்கலாம். சரி, அப்ப நாவத்துல வச்ச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாவே வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆன்சர் வந்து சாஞ்சி. சாஞ்சி லொகேட்டட் இன் வந்து நம்ம மத்திய பிரதேஷ் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நிலாச்சல் ஃபிளைஓவர் விச் வாஸ் இந்த நியூஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட். இந்த ஃபிளைஓவர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து என்ன அசாமோட லாங்கஸ்ட் ஃபிளைஓவர் அப்படின்னு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. அதனால இது வந்து என்னன்னா நியூஸ்ல இருந்தது. அதை தவிர பெருசா இது வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கிடையாது. தேவை அசாம்ல லாங்கஸ்ட் ஃபிளைஓவர் வந்து என்னன்னா இது பண்ணியிருக்காங்க. அப்ப நிலாச்சல் ஃபிளைஓவர் எங்க லொகேட்டட்னா அசாம்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பந்தேர்வா ராஜ்மார்க் அண்ட் வந்து சுலாய்கனி இது ரெண்டுமே வந்து ரீசன்ட் ஜிஏ டேக் கிடைச்சிருக்காங்க. இது எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு ஜிஏ டேக்குமே வந்து என்ன ஜம்மு காஷ்மீரோட வந்து என்ன ஃபேமஸான வந்து இது 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 இதை நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது 2015 பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஆர்கானிக் சுலாய் ஹானி தான் வந்து குவீன் எலிசபெத் வந்து விசிட் பண்ணும்போது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால 2015 இப்பயா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து தப்பே இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சுலாய் ஹனி வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ சபுதானா விச் ஆஃப் விச் ஸ்டேட் ஹாஸ் ரீசென்ட்லி கிவன் வந்து நின்று ஜிஐ டேக். ஓகே சபுதானா ஒன்றும் கிடையாது. நம்ம சவ்வரிசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்மளோட தமிழ்நாட்டோட சவ்வரிசினா ரொம்ப ஃபேமஸ் எங்க இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப இந்த சவ்வரிசி ஃபேமஸ்ன்னு வந்துன்னா தமிழ்நாடு இது பேர் வந்து சபுதானான்னு சொன்னோன்னா ஓகே ஒரு மாதிரி பேர் வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு வந்து நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ண மாட்டோம். அடுத்த கொஸ்டின். திருவோணம் வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல் ஃப்ரீக்வென்ட்லி செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட். ஸோ திருவோணம் நம்மளுக்கு நிறைய டக்குன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் கேரளா அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் நம்ம எல்லா வாட்டியும் என்ன படிச்சிருப்போம்னா ஓணம் ஃபெஸ்டிவல் நம்ம ஃப்ரெண்டோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட ஓணம் ஃபெஸ்டிவல் படிச்சிருப்போம். திருவோணம் அப்படின்னு வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லி. ஏன்னா நான் டக்குன்னு வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து திருவோணம் ஒரு மாதிரி புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஒழுங்கா பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது இது வந்து ஓணத்தை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஹார்வெஸ்ட் வந்து என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன்னும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. சரி இந்த போட்டோ நாவத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின். இன் விச் ஸ்டேட் வில் த 4th எடிஷன் ஆஃப் வந்து வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ வந்து என்ன ஆர்கனைஸ். அதாவது ட்ரேட் ரிலேட்டடா வந்து என்ன கேட்குறாங்க. அதுவும் வேர்ல்ட் ட்ரேட் வந்து என்ன எக்ஸ்போ நடக்கும்போது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது எங்க கரெக்டா நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட கவர்னர் வந்து என்ன இனாகரேட் பண்ணிருப்பாரு 4th எடிஷன் ஆஃப் வந்து வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ 2023. சரி இதனால என்ன இந்தியாவுக்கு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் வந்து ட்ரேட் பிளாட்ஃபார்ம் டு அசிஸ்ட் வந்து குளோபல் ட்ரேட் ரிலேஷன் எஸ்பெஷலி வந்து எம்எஸ்எம்இ. சரி நான் எப்படி நாமத்துல வச்சுக்கிறேன்னா வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ ட்ரேட் ரிலேட்டடாவா வந்தாவே என்ன வந்துச்சுன்னா மும்பை வந்துடும் சரிங்களா. ஏன்னா மும்பை வந்து என்ன இந்தியாவோட வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப என்ன சொல்லலாம் ட்ரேடு வருது அதாவது வேர்ல்ட் ட்ரேடா நடக்குது கண்டிப்பா மும்பை இருக்கும். மும்பை பார்ட் ஆஃப் வந்து என்ன மகாராஷ்டிரா. அப்ப ஈஸியா வந்து என்ன சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். விச் இந்தியன் ஸ்டேட் ரீசென்ட்லி செலிப்ரேட்டட் வந்து என்ன நுகாய் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இருக்குல்ல ஆல்வேஸ் ரிமர் பண்ணிக்கங்க. எஸ்எஸ்சியோட ஃபேவரட் பார்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து என்ன பிக் பண்ணி கொஸ்டின் கேட்கறதா. ஸோ அதனால இது வந்து நல்லாவே வந்து என்னன்னா இனி ஷார்ட்கட்ஸ் எப்படியாவது வந்து நாவத்துல வச்சுக்கிறது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷால தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எப்படி செலிப்ரேட் இந்த போட்டோ நாவத்துல வச்சுக்கோங்களேன். இது இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா வந்து என்ன ஆன்சர் பண்ணிடலாம். இதை நான் எப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கிறது ஒரு ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி வரும். நுகாய் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒடிஷான்னு தெரிஞ்சிருச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னன்னா நுகாஷா அப்படின்னு ஒருத்தவங்க சரிங்களா. அவங்க வந்து என்ன ஒடிஷா தான். ஸோ நான் என்ன வச்சிருக்கேன்னா நுகாஷா ஒடிஷா வந்து என்ன கேர்ள். ஸோ எனக்கு வந்து மைண்ட்ல ஞாபகத்துல வரும். அந்த மாதிரி உங்க பர்சனலா ரிலேட்டடா வந்து என்னன்னா யாராவது இருக்காங்க எனிதிங் சரிங்க எனிதிங் வந்து என்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க கண்டிப்பா வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்துன்னா இந்த ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ஒடிஷா. எந்த டைம் அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் சதுர்த்தியில வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். இன் விச் சிட்டி வந்து வில் த G20யோட யூனிவர்சிட்டி கனெக்ட் ஃபைனலி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. G20 ரிலேட்டடா வந்து நிறைய வந்து என்ன நம்ம படிக்க முடியும். ஏன்னா 2023 வந்து என்ன இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு லெவல்ல வந்து ரொம்ப ஃபேமஸா பண்ணாங்க. ஸோ இதுல என்ன லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் தீம் சரிங்களா. தீம் வந்து லேர்ன் பண்ணிக்க. அதாவது வாசுதேவ வந்து என்ன குடும்பம் அதுதான். ரெண்டாவது வந்து என்ன இந்த G20 சமிட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து என்னன்னா யார் கண்டக்ட் பண்ண போறா அது வந்து தெரிஞ்சு வச்சுக்க.
தேர்டு வந்து என்னன்னா புதுசா ஏதாவது வந்தோன்னா அவுட்கம் ஏதாவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பாருங்க. 2 அவுட்கம் கொண்டு வந்தாங்க. ஒன்னு ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து உள்ள கொண்டு வந்திருப்போம். 2வது பயோஃபியூல் அலையன்ஸ் வந்து என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்தியாவோட வந்து மேஜர். அடுத்து இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்க வேணும் அப்படின்னு பார்த்தா நம்மளால G20 சமிட் அப்ப வந்துன்னா பாரத் மண்டபத்தை வந்து என்னன்னா ஓபன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதுலதான் வந்துன்னா நடராசா ஸ்டாச்சு வந்து என்னன்னா சோ நடராஜா ஸ்டாச்சு வந்து என்ன நிரூபிப்பாங்க. அது வந்து வேர்ல்டு வந்து லார்ஜஸ்ட். சரிங்களா? சோ அதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். இது ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா G20 இருந்து கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப இந்த ஃபைனல் எங்க நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில தான் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் யூத் டு பார்ட்டிசிபேட் வந்து G20 வந்து யூனிவர்சிட்டி கனெக்ட் ஃபைனல் எங்க நடந்திருக்கும் பாரத் மண்டபம் லொகேட்டட் இன் வந்து நியூ டெல்லி. சரி, கொஸ்டின் நம்பர் 14. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஹாஸ் டிக்ளேர் த வீரரங்கா துர்கா தேவி டைகர் ரிசர்வ் அஸ் அ 7th டைகர் ரிசர்வ் இன் விச் ஸ்டேட். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ரிலேட்டட் டு வந்து என்விரான்மெண்ட். ஓகேங்களா? என்விரான்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா ரீசன் இந்தியன் கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது ரிலேட்டட் நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தரலாம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து இன்னும் ஓபன் பண்ணியிருக்காங்க 7th டைகர். சரி, இதுல இருந்து நான் அடிஷனல் என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னா பேசிக்ஸ் டைகர் ரிசர்வ் மொத்தம் இந்தியால 55 டைகர் ரிசர்வ் வந்து சோஃபார் வந்து இருக்கு. 54வது டைகர் ரிசர்வ் எதை வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கிற தோலாப்பூர் வந்து கருளி டைகர் ரிசர்வ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் வந்து 7 டைகர் ரிசர்வ். இப்ப இந்த டைகர் ரிசர்வ் போக மிச்சம் இருக்கிற 6 வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கன்கா இருக்கு, அதே மாதிரி வந்து பந்தவ்கர் இருக்கும், சாத்புரா வரும், பெஞ்ச், பன்னா, அதே மாதிரி வந்து சஞ்சய் தூப்ரி. இந்த பன்னா டைகர் ரிசர்வ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஆப்பிரிக்கன் சீட்டாவோட வந்து ரீஇன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து என்னன்னா இங்கதான் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. சரிங்களா? சரி, இது இல்லாம அடிஷனல் பவர் டைகர் பாப்புலேஷன் இந்த ஸ்டேட்ல மத்திய பிரதேசம் வந்து நம்பர் 1 வந்து இருக்கு. அதிகமான பாப்புலேஷன் வந்து டைகர் ஹோல்ட் பண்ண ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ், ஃபாலோடு பை கர்நாடகா அண்ட் உத்தரகாண்ட் இருக்கும். அடுத்து வந்து மகாராஷ்டிரா வரும். சரிங்களா? இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ். கொஸ்டின் நம்பர் 15. The first global turmeric conference has been organized in which city? ஸோ இந்தியாவில தான் வந்து என்ன கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா எங்க பர்டிகுலரா கண்டக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா மகாராஷ்டிரா, மும்பைல வந்து என்ன கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினை நான் பிக் பண்ணது ரீசன் வந்து என்னன்னா டர்மரிக் வேர்ல்ட் லெவல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தனால அது இந்தியாவில் நடந்திருக்கு. அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஏன்னா ரீசன் மஞ்சளுக்கான எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா அதாவது இந்தியன் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்ன எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது வந்து என்ன ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ சௌசாத் யோகினி டெம்பிள் விச் வாஸ் இன் த நியூஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட். ஸோ இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சிலையுமே வந்து என்ன நீங்க இப்போ கூட போய் செக் பண்ணி பாருங்க. 2013 கொஸ்டின் வந்து என்ன கேட்டது. சரிங்களா? அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னால நம்மளும் வந்து என்ன தெரிஞ்சு எஸ்எஸ்சில வந்து டெஃபினட்டா கேட்கலாம். அதுவும் ரீசன்ட் இயர் வந்து நிறையவே வந்து சேஞ்சஸ் நடந்ததுனால அது இந்த ரீசனா பார்லிமெண்ட் வந்து என்ன நியூ பார்லிமெண்ட் போயிருப்பாங்கல்ல, அதனால நான் சொல்றேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌசாத் யோகினி டெம்பிள் வந்து லொகேட்டட் இன் வந்து மத்திய பிரதேஷ். சரிங்களா? இந்த பில்டிங்கோட வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கேன் நம்மளோட ஓல்டு பார்லிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட சர்க்குலர் வந்து என்ன இதை இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஓல்டு பார்லிமெண்டோட பில்டிங் எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா சௌசாத் யோகினி டெம்பிள் லொகேட்டட் வந்து மத்திய பிரதேஷ். சரி, இதை நான் எப்படி நவத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த வந்து ஓல்டு டெம்பிளோட சைட்ஸ் எல்லாமே வந்து என்ன மத்திய பிரதேஷ் தான் வரும். சரிங்களா? ஆர் எல்ஸ் வேற என்ன பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதாவது ஓல்டு பார்லிமெண்ட் இப்படிதான் படிச்சோம். அது வந்து எங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிடில் பிரதேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்னன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு வருது, பிரதேஷ். ஸோ பார் அப்படின்னு நாவத்துல வச்சுங்க. அது வந்து பி ஃபர்ஸ்ட் எழுத்து, இங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து. பட் நம்ம பிரதேஷ்னு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இருக்கு. இந்த பிரதேசல கன்ஃபியூஸ் பண்ணிடும்ல, அதனாலதான் நான் மிடில் பிரதேஷ் இருக்கும். அப்ப பார்லிமெண்ட் ஒரு பிளேஸ் வந்து ஃபார் ஆல் த பீப்புள். அப்ப மிடில் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கிற மாதிரி ஒரு மிடில்ல வந்து பிரதேசத்துல தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சும்மா ஒரு ஷார்ட் கட்ஸ்க்காக. சரியா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து சௌசாத் யோகினி டெம்பிள் லொகேட்டட் வந்து என்னன்னா மத்திய பிரதேஷ். ஸோ கொஸ்டின் நம்பர் 17. விச் ஸ்டேட் வந்து யூசஸ் ஏஏ எனபிள் டெக் டு கிளீன் அப் வந்து டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட் வந்து உமயம் லேக். உமயம் லேக் ஆல்ரெடி நம்ம படிச்சோம். ஸோ மேகாலயா வந்து என்ன சில்லோங் அப்படின்னு வந்து என்ன படிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன மேகாலயா தான். இது ஆல்ரெடி ஏன் நியூஸ்ல இருந்து நான் சொல்லிட்டேன். அதாவது பொல்யூஷன்ஸ் வந்து என்ன நிறைய வந்துகிட்டு இருக்கனால மேகாலயா ஹைகோர்ட்டே வந்து என்ன டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து மேகாலயா தான். அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட் அதாவது விச் சிட்டி ஹேஸ் ஸ்டாப்டு இன் வந்து ஸ்வச் வாயு வந்து சர்வேக்ஷன் 2023. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இந்தோர். ஆல்ரெடி இந்தோர் வந்து என்னன்னா அந்த ஏர் ரிலேட்டடா குவாலிட்டி அண்ட் ஆல்சோ கிளீன் சிட்டிலுமே வந்து இவங்க தான் வந்து ஃபேமஸா இருப்பாங்க. சரிங்களா? இந்தோர் லொகேட்டட் வந்து என்ன மத்திய பிரதேஷ். ஸோ அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இண்டோர் 2 இதுல வந்து ரேங்க் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ நம்பர் 1
இண்டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து என்னன்னா யாருதுலயும் அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனினஸ். ஸோ கிளீனிங்ல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து இண்டோர். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சாட்கோசியா டைகர் ரிசர்வ் வந்து ரீசெண்டா நியூஸ்ல இருந்தது. இது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன். என்வரன்மெண்ட் டைகர் ரிசர்வ் வந்து பாத்துங்க. அது கரண்ட் இதுல இருக்கிற மட்டும் வந்து பாத்துங்க. எல்லா டைகர்ஸும் 55 டைகர்ஸ் 55 பார்க்க முடியாது. ஆனா இப்ப கரண்ட்ல ஏதாவது வந்து என்ன அப்டேட் பண்ணா அதை வந்து பாத்துக்கணும். இப்ப சட்கோசியா டைகர் ரிசர்வ் எங்க லொகேட்டட் அப்படின்னு பார்த்தா ஒடிஷால தான் இருக்கு சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா 2 வந்து டீகம்போஸ் கர்கசா 2 எலிஃபென்ட் வந்து என்னன்னா ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இது வந்து நியூஸ்ல இருந்துச்சு. சரி இதுக்கான எப்படி நான் ஷார்ட்கட்ஸ் வச்சிருக்கேன்னா இங்க பாருங்களேன். இதே வந்து என்ன சத்கோஷியா ஷியான் இருக்குல்ல இங்க வந்து ஒடிஷால ஷான் இருக்கு. ஷியா ஷா எஸ் ஏதோ ஒரு இதுல வந்து என்ன ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் ரிலேட்டட் வர மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ சட்கோசியா அந்த ஒடிஷாவோட லாஸ்ட் வந்து ஷான் இருக்கனால ஸோ அது ரிலேட்டடா வந்து என்ன ஷார்ட் கட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ கொஞ்சம் சிரியா தான் இருக்கும் பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ரிமெம்பர் இன் தட் டே. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து என்னன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேத்தாப்புல நான் வந்து என்னன்னா மாத்தி சொல்லிக்கிறேன் சரிங்களா. கரெக்டான ஆன்சர் சட்கோசி டைகர் ரிசர்வ் எங்க அப்படின்னா ஒடிஷா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செரியல் ஸ்க்ரோல் வந்து என்னன்னா டையிங் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியா பிராக்டிஸ் பை வந்து ஒன் ஃபேமிலி கால்டு வந்து என்னன்னா நகாஷி ஃபேமிலி ஃபார் மெனி ஜெனரேஷன் சொல்லிட்டு நேம் த மாடர்ன் டே ஸ்டேட் தட் ஓன் திஸ் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி பிக் பண்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுதான். ஃபெஸ்டிவல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா பிக் பண்ணிடுவாங்க. டான்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பிக் பண்ணுவாங்க. கல்ச்சரல் ஆர் எந்த வந்து என்னன்னா ஏதாவது ஒரு இதுல வந்து ஃபேமஸா ஆர்ட் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து பிக் பண்ணுவாங்க. அதனால எஸ்எஸ்சி இப்ப நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிபிஓ ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சிஜிஎல் வரும், சிஹெச்எஸ்எல் வரும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில வந்து நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஏஎல்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும்னா ரயில்வேடு வந்து ப்ரொடக்ஷன் போஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளர்க் போஸ்ட் வரும். அதே மாதிரி என்டிபிசி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வர்றதுனால கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டெப்த் ப்ரிப்பேர் பண்ணணும் டெஃபினட்டா வந்து என்ன கிளியர் பண்ணல சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம G20 சமிட் அப்ப ஃபர்ஸ்ட் இது ஏன் இம்பார்ட்டன் சொல்லிடுறேன். G20 சமிட் அப்ப வந்து என்னன்னா அவங்களோட நிறைய லீடர் வந்திருப்பாங்களா அவங்களோட ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து இந்த செரியல் ஸ்க்ரோல் பெயிண்டிங் தான் வந்து என்னன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால இது நியூஸ்ல இருந்தது. ரெண்டாவது செரியல் ஸ்க்ரோல் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. நம்ம தெலுங்கானா ஆந்திராக்கு வந்து டவுட் வரும். அதுல வச்சுன்னா தெலுங்கானா தான் வந்து என்ன செரியோல வந்து என்ன ஸ்க்ரோல் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுவும் பர்டிகுலர்லி இன் ஹைதராபாத் ரீஜன். சரி இதை நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கேன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து என்ன அவன் பேர் செரியன் சரிங்களா. அவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் கர்நாடகால தான் ஒர்க் பண்றான். பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் மேக் இட் அஸ் வந்து என்னன்னா ஓகே ஹீஸ் ஒர்க் இன் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்ப செரியன் ஒர்க் இன் தெலுங்கானா ஏன்னா செரியோல வந்து என்னன்னா ஸ்க்ரோல் பெயிண்டிங் இருக்கனால சும்மா நான் ஷார்ட் கட்ஸ் என்னோட இதுல வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா மறுபடியும் சொல்றேன். ஷார்ட் கட்ஸ் டெஃபினட்டா வந்து ஒர்க் ஆகும். அதனாலதான் தெலுங்கானா ஆன்சர் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். விச் ஸ்டேட் வந்து ஹாஸ் கிளின்ச்டு த டைட்டில் ஆஃப் சாம்பியன் இன் த 5th நேஷனல் வீல் சேர் வந்து ரக்பை சாம்பியன்ஷிப் 2020 ஆஃப்டர் டிஃபீட்டிங் த கர்நாடகா. ஸோ எந்த ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கான கரெக்டான ஆன்சர் மகாராஷ்டிரா தான் வந்து டைம் வந்து என்ன கிளைம் பண்ணிருப்பாங்க இந்த சாம்பியன்ஷிப் சரிங்களா. ஸோ இங்கேயே வந்து என்னன்னா அந்த போட்டோ போட்டிருக்கேன் நீங்க பாத்துக்கலாம். சரி இதுல இருந்து வேற என்ன லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னா இந்த கேம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணிருப்பானா இந்தியன் ரக்பை ஃபுட்பால் யூனியன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற என்ன அடிஷனலா நான் இங்க ஒரு ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கேன் சரிங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி நான் என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ஸ் இருந்தது. ரீசெண்டா நேஷனல் கேம் நடந்துட்டு இருக்கு. இதுலயுமே வந்து அதிகமான வின் பண்ணது அதிகமான கோல்டு மெடல் எடுத்தது மொத்த மெடலுமே எடுத்தது மகாராஷ்டிரா தான் சரிங்களா. அதனால இதுலயும் வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட். பிளஸ் வந்து என்ன இந்த ரக்பை வந்து என்ன அப்படின்னா வீல் சேர் சாம்பியன்ஷிப்ல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நான் வந்து கனெக்ட் பண்றேன் சொல்றேன். இன்டர்லிங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டா மறக்காது. அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா மகாராஷ்டிரா. Question number 22. Hoysala group of sacred temple has been included in the UNESCO World Heritage Site. சரிங்களா. இது எந்த ஸ்டேட்ல லொகேட் பண்ணிருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து என்னன்னா ஆல்வேஸ் வந்து எஸ்எஸ்சி வந்து பிக் பண்ணுவாங்க. சரி கொய்சலா எம்பையர் டெம்பிள் இந்த போட்டோவுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்க டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. யுனெஸ்கோட வந்து என்ன வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் 42nd அடிஷனா வந்து என்னன்னா இந்தியாவில இருந்து ஆட் பண்ணிருக்கு. கரெக்டான ஆன்சர் கர்நாடகா. அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் ஆர்கனைஸ்ட் த வைஷாலி ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி அட் பீகார் நலந்தா யூனிவர்சிட்டி எக்ஸ்பிளைனிங் த இந்தியாவோட ரிச் வந்து டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன். இந்த கொஸ்டின் ஏன் நான் பிக் பண்ணேன்னா இது வந்து என்ன எலெக்ஷன் இயர் சரிங்களா. கண்டிப்பா எலெக்ஷன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து என்ன கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவோம் வைஷாலி ஃபெஸ்டிவல் டெமோக்ரஸி. டெமோக்ரஸில யார் பண்ணிருப்பா கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் தான்
பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு போவோம். ஆனா இது வந்து தப்பு சரிங்களா. எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இது யாரு பண்ணிருப்பானா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ். ஸோ இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. வைஷாலி ஃபெஸ்டிவல் டெமோக்ரஸி இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணது இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சரல் ரிலேஷன். ஏன் அந்த கொஸ்டின் பிக் பண்ணா நம்ம டக்குன்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு போயிடும். அதை வந்து என்னன்னா இது பண்றதுக்காக தான் அந்த கொஸ்டின் நான் எடுத்திருந்தேன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 3 டே வந்து ஃபெஸ்டிவல் நாடி உற்சவ் வந்து கமன்ஸ்டு ஃப்ரம் த 22nd to 24 செப்டம்பர் இந்த விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடி உற்சவ் வந்து என்ன அப்படின்னா டெல்லியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நியூ டெல்லியில இது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சரல் மேப்பிங் மீன்ஸ் வந்து நம்மளோட இதை ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா எப்படி தெரிஞ்சுது இங்க பாருங்க நாடி உற்சவ் வந்து என்ன ப்ராமிஸ் டு பை என்லைட்டிங் ஒரு கல்ச்சரலி இம்மர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து இதை எங்க ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா வைப்ரண்ட் சிட்டியான டெல்லி. அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஆஃப் சேக்ரட் ரிவர் வந்து யமுனா. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டக்டட் இன் வந்து நியூ டெல்லி. ஆல்சோ வந்து எது ரிலேட்டட் அப்ப ஆன்சர் வந்து டெல்லி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வந்து என்னன்னா எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குமே இம்பார்ட்டன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் புனேல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் புனே வந்து என்னன்னா மகாராஷ்டிராவோட வந்து என்ன பார்ட் ஆஃப் இது சரிங்களா. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே அதாவது மகாராஷ்டிரா சரிங்களா. ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் வந்து என்ன ஹைட்ரஜன் இந்த 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 இமேஜ் வந்து நான் வச்சு கண்டிப்பா வந்து என்னன்னா மறக்காச்சு. கரெக்டான ஆன்சர் என்ன மகாராஷ்டிரா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தாலும் நான் கம்மியான கொஸ்டின் தான் இருக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. இன் விச் சிட்டில வந்து என்னன்னா பாரதிய பாஷா உத்சவ் ப்ரோக்ராம் வந்து என்ன பீங் ஆர்கனைஸ் வெரி 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 இம்பார்ட்டன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த பாரதிய பாஷா உத்சவ் வந்து 75 டே ப்ரோக்ராம் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்தியன் லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். இது எங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா லக்னோ பர்டிகுலர் வந்து யூபி தான் சரியா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் யூபி மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் ரிலேட்டடா வந்து ரொம்பவே நாங்க போனாவே வந்து ஹிந்தி மட்டும் தான் ரொம்ப இது பண்ற மாதிரி பண்ணுவோம் சரிங்களா. அப்படி நான் வச்சுங்க அப்ப நான் ஆர்கனைஸ் பண்ண இடம் வந்து லக்னோ வந்து யூபில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி இதுல இருந்து நம்ம எப்படி அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா இந்த இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் பத்மஸ்ரீ அவார்டு நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் வந்து என்ன கலந்துக்குருவாங்க. ஆல்சோ இது எப்ப கண்டினியூ பண்ணி எதுல முடிப்பாங்க அப்படின்னா 7th அதாவது 11th டிசம்பர்ல வந்து என்னன்னா என் பண்ணுவோம். அந்த 11th டிசம்பர் ஏன் அப்படின்னா இந்த 11th டிசம்பர் ஆல்சோ கால்டர்ஸ் வந்து என்னன்னா இந்தியன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த டே யார மார்க் பண்ணோம்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வந்து நம்ம சுப்பிரமணியம் பாரதி வந்து என்னன்னா அவரோட நம்மளோட பாரதியாரோட வந்து ஆனிவர்சரியை வந்து என்ன 11th டிசம்பர் அந்த டே என்னதான் சொல்றாங்க இந்தியன் லாங்குவேஜ் டேன்னு ரீசெண்டா தான் வந்து என்னன்னா இது வந்து மென்ஷன் பண்ணாச்சு. அதனால இது இம்பார்ட்டன்ட் போகும். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா எங்க ஆர்கனைஸ் பண்ணினா லக்னோல தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா விச் ஸ்டேட் வந்து ஆர்கனைஸ்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து என்ன ஃபெஸ்டிவல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் லைட் ஹவுஸ் அப்படின்னு வந்தாவே வந்து கோவா. ஏன்னா லைட் லைஃப் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கோவால் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்க சரியா. இப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் எங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கோவால வந்து என்ன செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து இது கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் மாதிரி. இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் அதாவது செப்டம்பர்ல நடந்த வந்து என்ன இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன நான் சொல்லிட்டேன் சரியா. அதாவது 2023ல என்னென்னலாம் வந்து ஸ்டேட் லெவலில் நடந்த இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். டெஃபினட்டா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த இதுல வந்து என்னன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது சீரிஸ் வந்து என்ன பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். தெரிஞ்சு நம்ம மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.